clipboard multi paste பத்தி பார்க்கலாம். ஓகே, ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன். ஓகே, ஸோ யூஸ்வலாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு டெக்ஸ்ட் வந்து வேணும் அப்படின்னா அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவீங்க இல்லையா. எகெயின் அனதர் டெக்ஸ்ட்டை நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவீங்க. இந்த மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக என்னென்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவீங்க. எகெயின் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உள்ள டெக்ஸ்ட் வேணும்னா திரும்ப நீங்கள் காப்பி பண்ணி தான் பேஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்துலேருந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா clipboard multi paste. ஓகே, clipboard அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் நீங்கள் இதை செலக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்டை ஹைலைட் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் வந்து ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த டாக்குமெண்ட் ஒரு 100 இல்லை 1000 பேஜ் நீங்கள் டைப் பண்ணாலும் அந்த கிளிப்போர்டில் இருந்து அந்த இடத்துல நீங்கள் ஜஸ்ட் வித்தின் 1 கிளிக்கில் அந்த டெக்ஸ்ட்டை இங்கே ஆட் பண்ண முடியும். ஓகே, ஸோ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்டை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கிளிப்போர்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஏரோவை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிப்போர்டு உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேராகிராஃபை நீங்கள் ஹைலைட் பண்ணி காப்பி கொடுத்தோன்னு அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிருங்க, உங்களுக்கு ஆட் ஆயிரும். ஸோ எங்கே வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பாருங்கள், நான் தீம்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள், இது ஒன் சென்டென்ஸை மட்டும் நான் ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணுறேன். இந்த இடத்துல உங்களுக்கு ஆட் ஆயிரும். ஓகே, ரீடிங் இஸ் ஈஸியர் அந்த பேராகிராஃபை நான் ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணுறேன். ஸோ அதுவும் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஆட் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு தேவையான சென்டென்ஸில் தேவையான டெக்ஸ்ட் வேர்டு எதாக இருந்தாலும் நீங்கள் இதில் வந்து கிளிப்போர்டில் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எங்கே வேணாலும் வித்தின் 1 கிளிக்கில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டாக்குமெண்ட் கொடுத்துருக்கேன், ரைட் கிளிக் காப்பி கொடுக்குறேன். வேர்ட் கூட என்ன ஆயிடுச்சு, இந்த இடத்துல ஆட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நீங்கள் வந்து இப்படியே ஸ்க்ரோல் பண்ணுறீங்க, உங்களுக்கு இந்த இடத்துல வேணும், டிசைனுக்கு முன்னாடி வேணும் இந்த பேராகிராஃப்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பேராகிராஃப் வித்தின் அந்த ஃபார்மேட்டிங்கோடு என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு இந்த இடத்துல வியூ ஆயிடுச்சு. ஓகே, ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுறீங்க, இப்போ இந்த லாஸ்ட்டில் எனக்கு வேணும் அந்த தீம்ஸ் அண்ட் ஸ்டைல்ஸ் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த இடத்துல பிளேஸ் ஆயிரும். தட் இஸ் கிளிப்போர்ட்.